என் பெயர் ராம். ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். நான் வசித்திருந்த வீட்டுக்கு அருகே அனிதா என்ற பெண் ஒருவர் குடியிருந்தார். அமைதியான தோற்றம், அளவான பேச்சு, பண்பான நடத்தை. மொத்தத்தில் சொல்ல வேண்டுமென்றால் முதலில் பார்ப்பவருக்கே ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தும் குணம் அவரிடம் இருந்தது. காலை நேர நடைப்பயிற்சியில்தான் எங்களுக்குள் அறிமுகம் ஏற்பட்டது. போகும்போதும் வரும்போதும் ஒரு சிரிப்பு, சில நேரங்களில் 2 வார்த்தைகள், அவ்வளவுதான். அவரது கணவர் டெல்லியில் வேலை பார்த்து கொண்டிருந்ததால் குழந்தையுடன் அவர் பெரும்பாலும் தனியாகவே இருப்பார். மார்கழி மாதம் அதிகாலையில் வாசலில் கோலம் போடும் அவரது பழக்கம் எனக்கு ஒரு விதமான மன அமைதியை தந்தது. அந்த ஒழுங்கும் சிரத்தையும் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை காட்டியது. காலப்போக்கில் அக்கம் பக்கத்து மனிதர்களாக இயல்பான பழக்கம் உருவானது. குழந்தையுடன் நான் பேசுவதை கவனித்த அவர் சில நேரங்களில் வீட்டுக்குள் வர சொல்லுவார். எல்லாமே ஒரு குடும்ப சூழலில் எளிமையாகவே நடந்தது. ஒரு நாள் எதிர்பாராத ஒரு சம்பவம். அவரது வீட்டிலிருந்து பதற்றமான சத்தம் கேட்டதும் உடனே ஓடிச் சென்றேன். அவர் மயங்கி கிடந்தார். பதற்றப்படாமல் அருகிலிருந்த மருத்துவரை அழைத்து எனக்கு தெரிந்த முதலுதவியை செய்தேன். சிறிது நேரத்தில் அவர் சுயநினைவுக்கு வந்தார். மருத்துவரும் இப்போது எல்லாம் சரி என்று சொன்னார். இவர்தான் உடனடியாக உதவினார் என்று மருத்துவர் கூறியபோது அனிதாவின் கண்களில் நன்றி தெரிந்தது. இது மனிதாபிமானம்தான் என்று சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து கிளம்பினேன். அந்த நாள் என்னை உள்ளுக்குள் ஒரு நல்ல மனிதனாக உணர வைத்தது. அதன் பிறகு அவர்களது திருமண நாள் ஒன்றில் உணவிற்கு அழைத்திருந்தார்கள். குடும்பம், குழந்தை, பொறுப்புகள் இவை அனைத்தையும் ஒரே மனிதராக சமாளிக்கும் அவரது வாழ்க்கையை அந்த நாள் நான் நெருக்கமாக பார்த்தேன். அதே நேரத்தில் என்னுள் சில குழப்பமான எண்ணங்கள் எழுந்ததை மறுக்க முடியாது. ஆனால் அவை தவறான பாதைக்கு இட்டு செல்லக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மரியாதையும் பாதுகாப்பும் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்த தருணம் அது. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போனேன். அங்கு போனால் மாமி இல்லை. பாத்ரூமிலிருந்து சத்தம் வந்தது. சரி, மாமி குளிக்கிறாங்கன்னுட்டு நான் சோபாவில் உட்கார்ந்திருந்தேன். மாமி குளித்து முடித்துவிட்டு சரியாக துவட்டாமல் தனது ஈரமேனியுடன் கலர் டவல் கட்டிக்கொண்டு வெளியே வந்தாங்க. அது என் கண்களுக்கு கொஞ்சம் விருந்து வைத்தது. அவங்க என்ன பார்த்து தமக்குள் நமட்டு சிரிப்பு சிரித்துக்கொண்டும் தனது நனைந்த உடலழகை என் கண்களுக்கு கொஞ்சம் காட்டிக்கொண்டும் மெதுவாக நடந்து தனது ரூமுக்குள் சென்றாள். இந்த காட்சியைக் கண்ட என்னால் இருப்பு கொள்ள முடியவில்லை. தனது ரூமிற்குள் சென்ற மாமி கதவை முழுமையாய் சாத்தாமல் கொஞ்சம் ஒருக்கழித்தவாறு சாத்திவிட்டு தனது ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன்னால் போய் நின்று ஓரக்கண்ணால் பார்த்தாங்க. என்னால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். அனிதா தனது கண்ணாடியில் உங்கள் பிம்பத்தை பார்க்கிறார். அவர் கண்களில் கோபத்திற்கு பதிலாக ஒரு மென்மையான புன்னகை இருக்கிறது. நீங்கள் மெதுவாக அவர் அருகில் சென்று, அனிதா, அன்னைக்கு உங்களை அந்த நிலையில் பார்த்ததிலிருந்து என் மனதில் ஒரு இனம் புரியாத பயமும் அக்கறையும் வந்துவிட்டது. உங்களை இவ்வளவு நெருக்கமாக பார்ப்பது என்னை அறியாமல் என் உணர்ச்சிகளை தூண்டுகிறது என்று உங்கள் மனதின் பாரத்தை இறக்கி வைக்கிறீர்கள். அனிதா மெதுவாக திரும்பி உங்கள் கைகளை பிடித்து, ராம், அன்றைய விபத்திலிருந்து நீங்கள்தான் என் நிழலாக இருக்கிறீர்கள். என் தனிமையில் உங்கள் நட்பு ஒரு பெரிய ஆறுதல். ஆனால் இந்த ஈர்ப்பு வெறும் வேகமா அல்லது உண்மையான அன்பா என்று நாம் யோசிக்க வேண்டும் என நிதானமாக பேசுகிறார். அன்று மதியம் முழுவதும் நீங்கள் இருவரும் உங்கள் கடந்த காலம், தனிமை மற்றும் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறீர்கள். ஒருவரையொருவர் உடல் ரீதியாக ரசிப்பதையும் தாண்டி மனரீதியாக புரிந்து கொள்ள அந்த நேரம் உதவியாக இருக்கிறது. அனிதா தன் அறையின் கதவை சற்று திறந்து வைத்திருந்த அந்த நிமிடம் காலங்கள் உறைந்து போனது போல் இருந்தது. ராம் மெதுவாக உள்ளே நுழைந்தான். ட்ரெஸ்ஸிங் டேபிளின் கண்ணாடியில் தெரிந்த அவளது ஈரமான உருவம், கலைந்திருந்த கூந்தல் அவனது இதய துடிப்பை மேளமாக அதிரச் செய்தது. அவள் கண்ணாடியின் வழியாக ராமின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். அவளது பார்வையில் கண்டிப்பு இல்லை, மாறாக ஒரு விதமான எதிர்பார்ப்பும் நீண்ட நாள் தனிமையின் ஏக்கமும் கலந்திருந்தது. 1. வார்த்தையற்ற உரையாடல். ராம் அவள் அருகில் சென்று நின்றான். அவன் கரங்கள் தயக்கத்துடன் அவள் தோள்களைத் தொட முற்பட்டன. அனிதா என்று அவன் மெல்லிய குரலில் அழைத்தபோது அவனது குரலில் இருந்த நடுக்கம் அவளுக்கு புரிந்தது. அவள் சட்டென்று திரும்பி அவன் வாயில் தன் விரலை வைத்து மௌனமாக்கினாள். ஒன்னும் சொல்லாத ராம், எனக்கு தெரியும். அன்னைக்கு என்ன காப்பாத்தினதிலிருந்து உன் கண்ணுல ஒரு மாற்றத்தை தெரியுது. எனக்கும் உன்மேல ஒரு மரியாதை கலந்த அன்பு இருக்கு என்றாள் மென்மையாக. 2. பரஸ்பர சம்மதம். தி கம்ஃபர்ட் ஜோன். ராம் அவளது கைகளை பிடித்து, உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நான் இப்பவே கிளம்பிடுறேன். ஆனா உங்களை பார்த்தா என்னால என்ன கட்டுப்படுத்த முடியல என்றான் உண்மையான ஆதங்கத்துடன். அனிதா அவனை பார்த்து மென்மையாக சிரித்துவிட்டு, நீ எனக்கு புது வாழ்க்கை கொடுத்தவன். உன்மேல எனக்கு பயம் இல்ல, நம்பிக்கைதான் இருக்கு. ஆனா ராம், இது ஒரு உணர்ச்சி வேகம் மட்டும் இல்லையே, நாம ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறோம் இல்லையா என்று கேட்டாள். அந்த ஒரு கேள்வி அந்த இடத்தின் சூழலை இன்னும் கண்ணியமாக மாற்றியது. 3. உணர்ச்சிகளின் சங்கமம்.
அவன் அவளை மென்மையாக அணைத்து கொண்டான். அந்த அணைப்பில் காமத்தை விட ஒரு பாதுகாப்பு உணர்வு அதிகமாக இருந்தது. அவளது ஈரமான கூந்தலின் மனம் அவனை மயக்கியது. அனிதா அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். அவளது மூச்சுக்காற்று அவன் கழுத்தில் பட அவனுக்குள் மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு வந்தது. அவர்கள் இருவரும் மெத்தையில் அமர்ந்து வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தனர். டெல்லியில் இருக்கும் அவளது கணவரின் வேலை பழு, அவளது தனிமை, ராமின் எதிர்கால கனவுகள் என பேச்சு நீண்டது. வெறும் உடல் ரீதியான ஈர்ப்பையும் தாண்டி 2 மனங்கள் சங்கமிக்கும் இடமாக அந்த அறை மாறியது. ராமும் அனிதாவும் தங்களுக்குள் இருக்கும் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கிய அந்த தருணத்தில் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி அவர்கள் கதவை தட்டுகிறது. எதிர்பாராத திருப்பம், ஒரு அதிர்ச்சி அழைப்பு. அறையின் ஜன்னல் வழியாக வரும் மாலை நேரத்து வெளிச்சம் அந்த சூழலை மென்மையாக்கியிருந்தது. ராம் மற்றும் அனிதா இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் மனதிற்கு நெருக்கமாக இருந்த அந்த வேளையில் வீட்டின் அழைப்பு மணி, காலிங் பெல், தொடர்ச்சியாகவும் ஆக்கிரமோஷமாக ஒலித்தது. இருவரும் திடுக்கிட்டு விளங்கினர். அனிதாவின் முகம் சட்டென்று வெளித்தது. யார் இந்த நேரத்துல? குழந்தை தூங்கிட்டு இருக்கான் என்று பதற்றத்துடன் சொன்ன அனிதா வேக வேகமாக தன் ஆடைகளை சரி செய்து கொண்டு வெளியே வந்தாள். ராம் தன் இதய துடிப்பு வெளியே கேட்கும் அளவுக்கு பயந்து போய் ஜன்னலோரமாக மறைந்து நின்றான். அனிதா கதவை திறந்தபோது அங்கே சூட்கேஸுடன் நின்றிருந்தது அவளது கணவர் ராகவ். சர்ப்ரைஸ், சொல்லாமலே வந்துட்டேன் அனிதா. பேங்க்ல திடீர்னு ஒரு வாரம் லீவு கிடைச்சது, அதான் கிளம்பி வந்துட்டேன் என்று உற்சாகமாக பேசிவிட்டு உள்ளே நுழைந்தார். அனிதாவுக்கு என்ன சொல்லவென்றே தெரியவில்லை. உள்ளே ராம் இருக்கிறான் என்பது ராகவ் தெரிந்தால் என்னவாகும் என்ற பயம் அவளை ஆட்கொண்டது. ராகவ் சோபாவில் அமர்ந்து, என்ன ஒரு மாதிரியா இருக்க, சந்தோஷமில்லையா நான் வந்ததுல என்று கேட்டவாறே மேஜையில் இருந்த 2 காஃபி கப்புகளை பார்த்தார். ராமும் அனிதாவும் குடித்தது. யாராவது வந்திருக்காங்களா? அந்த நொடியில் அறையினுள் இருந்த ராம் மெதுவாக வெளியே வந்தான். அவனது முகம் வியர்த்து கொட்டியது. ராம் சுதாரித்துக் கொண்டு, வணக்கம் சார், நான் பக்கத்து வீட்ல தங்கியிருக்கேன். அன்னைக்கு அனிதா மேடம்க்கு ஷாக் அடிச்சப்போ நான் தான் ஹெல்ப் பண்ணேன். இன்னைக்கு ஒரு எலக்ட்ரிக் செக்அப் பண்ணலாம்னு வந்தேன். வயரிங் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன் என்று சமாளித்தான். ராகவ் எழுந்து வந்து ராமின் கைகளை பிடித்து, ஓ, நீங்க தான் அந்த ராமா? அனிதா போன்ல சொன்னா. என் மனைவியை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி தம்பி என்றார் நிகழ்ச்சியுடன். ராகவ் காட்டிய அந்த அதீத அன்பும் நம்பிக்கையும் ராமின் மனசாட்சியை ஒரு நிமிடம் உலுக்கியது. தம்பி, டீ சாப்பிட்டுட்டு போங்க என்று ராகவ் அன்புடன் வற்புறுத்தினார். ஆனால் அங்கிருப்பது ஒவ்வொரு வினாடியும் ஆபத்து என்று ராமுக்கு தெரிந்தது. சமயோசித பேச்சு. ராம் மெல்லிய சிரிப்புடன், நிச்சயமா இன்னொரு நாள் வர்றேன் சார். இப்போ கம்பெனில இருந்து ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு, உடனே கிளம்பணும். வயரிங் எல்லாம் செக் பண்ணிட்டேன், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறி தன் பேக்கை எடுத்துக்கொண்டார். அனிதா ஒரு கணம் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவளது கண்கள் ராமை பார்த்து, சரியான நேரத்தில் கிளம்புகிறாய் என்று சொல்வது போல் இருந்தது. வாசல் வரை வந்து வழி அனுப்பிய ராகவ், தம்பி, நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி, அடிக்கடி வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி கைக்குலுக்கினார். ராம், நிச்சயமா சார் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். படிக்கட்டுகளில் இறங்கும்போதுதான் ராமுக்கு மூச்சே வந்தது. உடல் முழுவதும் வியர்த்து நனைந்திருந்தது. தன் வீட்டுக்குள் நுழைந்து கதவை சாத்திய பிறகுதான் அவன் இதயம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. சிறிது நேரம் கழித்து ராம் தன் வீட்டின் ஜன்னல் வழியாக அனிதாவின் வீட்டை பார்த்தார். அங்கே ராகவ் தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு அனிதாவிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். அந்த அழகான குடும்ப காட்சி ராமுக்கு ஒரு விதமான குற்ற உணர்வை தந்தது. அப்போது அனிதா ஜன்னல் பக்கம் வந்தாள். ராம் அங்கே நிற்பதை பார்த்தவள் கணவருக்கு தெரியாமல் தன் கைகளை கூப்பி நன்றி என்பது போலவும், இப்போதைக்கு